குழந்தைகளுக்கான குட்டி நீதி கதைகளுக்கு சோனி காக்டெயில் கிட்ஸ் சம்மர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு கோடுகளின் புதிர். ஒரு நாள் ராஜா அக்பரும் பீர்பாலும் யமுனை நதிக்கரையோரம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யமுனை நதிக்கரை மணல்ல நடக்கும்போது ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் அங்க இருந்த ஒரு கொம்பை எடுத்து மணல்ல கோடு போட்டாரு. அங்க இருந்த மற்ற எல்லாரிடமும் சொன்னாரு, இங்க பாருங்க, நான் ஒரு கோடு வரைஞ்சிருக்கேன். இங்க இருக்கிற யாராச்சும் நான் போட்ட கோட்டை சின்னதா மாத்தணும். ஆனா நீங்க மண்ணை உங்க கைகளால தொடக்கூடாது. நான் போட்ட கோட்டையும் கலைக்க கூடாது. அங்க இருந்த எல்லாரும் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜாவோட புதிருக்கு. ஆனா யாருக்கும் பதில் தெரியல. அப்பதான் ராஜா பீர்பாலை பார்த்து சொன்னாரு, உன்னால என் புதிருக்கு பதில் சொல்ல முடியுமா? சொன்னது புரிஞ்சதில்ல? பீர்பால் ஒரு நிமிஷம் யோசிச்சாரு. பீர்பால் சொன்னாரு, இது ஒன்றும் அவ்வளவு கடினம் கிடையாது. நான் அந்த கோட்டை தொடாமலேயே சின்னதா மாத்துவேன் ஒரு நிமிஷத்துல. சரி, அப்போ நீ எனக்கு செஞ்சு காட்டு. இதை கேட்டதும் பீர்பால் ஒரு கொம்பை எடுத்து ஒரு கோடை ராஜாவின் கோடு பக்கத்துல வரைஞ்சாரு. அந்த கோடு ராஜாவினுடைய கோடை விட ரொம்பவே பெருசா இருந்தது. பீர்பால் சொன்னாரு, ராஜா நீங்களே பாருங்க, இதுல எந்த கோடு பெருசா இருக்குன்னு. ராஜா சொன்னாரு, மிகவும் நன்றாக இருக்கிறது பீர்பால். நீதான் நான் எல்லாரிடமும் கேட்ட புதிரை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறாய். நீ நான் வரைந்த கோட்டை விட பெரிய கோட்டை போட்டு என் கோடு சின்னதென்று நிரூபித்து விட்டாய். அதுவும் என்னோட கோட்டை தொடாமலேயே. பீர்பாலோட புத்திசாலித்தனத்தை பார்த்து அங்கிருந்த எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க யாருக்கும் அப்படி யோசிக்கவே தோணல. அதுவும் பீர்பால் ஒரு நிமிஷத்துல அதை செஞ்சிட்டாரு. இதுவே பீர்பாலின் புத்திசாலித்தனம்.